ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நாங்கள் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் இன்னைக்கான லெவல்ஸ் போயிடலாம். இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தேன்ட்டு. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான். நேற்று அந்த லெவலுமே கொடுத்துருந்தோம். ஓகே. ஆனால் நான் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிஃப்டியில் வியூ வருது. நேற்று ஒரு லாஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு ப்ராஃபிட் இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணி நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னைக்கு நான் லாங் ட்ரேட் பண்ணல. ஆனால் என்னோட பெஸ்ட் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்ம் ட்ரேடா லாங் ட்ரேடானா லாங் ட்ரேட் தான் நான் எப்பயுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கும் சேம் கான்செப்ட் தான். லாங் ட்ரேட் எப்பவுமே ப்ரிஃபர் லாங் ட்ரேட்னா ஒரு ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் ட்ரேட ப்ரிஃபர் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் நான் இப்போ இன்னைக்கு நான் பண்ணது ஸ்கேல்பிங் ட்ரேடிங் தான் பண்ணியிருந்தேன். ஒரு 30 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்படி கேப்சர் பண்ணுறது தான் ஸ்கேல்பிங்னு சொல்லுவோம். முடிஞ்ச வரைக்கும் லாங் ட்ரேடை கேப்சர் பண்ணுங்க. அதான் இப்போ எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. மினிமம் இந்த வீடியோக்கு ஒரு 150 லைக் ஆச்சு புஷ் பண்ணி கொடுங்க. ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் ஓகே. அண்ட் நாளைக்கு மார்க்கெட்டோட லெவல்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாம். அண்ட் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களோட குரூப்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைன். இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு ட்ரேட் வந்து நான் அ பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு டைரக்ட்டா இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, லைக் இங்க இருந்து எனக்கு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு ஸ்ட்ராங் செல்லிங்ல மார்க்கெட் க்ளோஸ் வச்சதால அந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்திருக்க மாட்டேன். மேபி இங்க ரிவர்சல் பாயிண்ட் இங்க நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா, மேபி எடுத்திருந்திருக்கலாம். ஓகே. இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா. ஆனா இங்க போயிட்டு திருப்பி இந்த லோ வந்து திருப்பி ரிவர்சல் ஆகும்னு பார்த்தா, அதுக்குள்ள நமக்கு டைம் முடிஞ்சிருச்சுல ட்ரேட் எடுத்திருக்க முடியாது. இத விட்டுறலாம். ஓகே. நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப நாளைக்கு என்னன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கன்டினியூஸா நல்லா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா, நான் ட்ரேட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆனா இந்த டச் பண்ணோனே போகலான்னு வெயிட் பண்ணேன். எனக்கு ட்ரேட் கிடைக்கல. இங்க தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஃபைன். ஆ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த லெவல் ரியாக்ட் ஆகுமானா, ஹை பாசிபிள் இருக்கு. ஏன்னா, இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்குமே சூப்பரா ரியாக்ட் ஆயிட்டு மார்க்கெட் வந்து லைக் இங்க டர்னிங் பாயிண்ட் மாரி இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு என்ன லெவல்னா, இந்த இடத்துல அடிஷனலா ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் குடுத்து, இந்த ட்ரெண்ட் லைனையும் நமக்கு பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, அடுத்து மார்க்கெட் வந்து ஃப்ரீயா அந்த லோ வரைக்குமே நமக்கு ஃபால் ஆயிடும். லைக் பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா, அந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் ரீடெஸ்ட் இந்த இந்த ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மேபி இது டைரக்ட்டா நாளைக்கு ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, இந்த ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த லோ டூ ஹைன்னும்போது நமக்கு ஒரு 270 பாயிண்ட்ஸ் ஈஸியா கிடைச்சிரும். நீங்க ஒரு டீப் ஐடிஎம்லாம் போறீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னா, ஒரு மினிமம் ஒரு 130 பாயிண்ட்ஸ் ஆச்சும் நம்ம ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம்ல, மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும். ஓகே. அதுல கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. நாளைக்கு என்னோட வியூ தான். இப்போ நான் நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? மார்க்கெட் வந்து இந்த 57,262க்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் கால் ஆப்ஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இங்க போயிருந்தா நம்ம இந்த ஹை வரைக்கும் போயிருப்போம். இப்ப இந்த லோ வந்ததால தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்றோம். இப்ப நாளைக்கு என்னன்னா, இப்ப மேபி நாளைக்கு வந்து இந்த ரேஞ்ச்க்குள்ள நமக்கு மார்க்கெட் வந்து டிராவல் ஆக பாசிபிள் இருக்கு. சரிங்களா? இது தெரியுதுங்களா? இந்த பேட்டர்ன். மேபி இங்க ஹைய பிரேக் அவுட் குடுத்தாலும், இந்த பாயிண்ட்ட உடைச்சா தான் நமக்கு மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைட்ல போகும். வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. அப்பதான் நான் மெம்பர்ஷிப்லயும் குடுப்பேன். எப்பவுமே டெய்லியுமே அந்த லெவல்ஸ் தான் குடுப்பேன். 1 ஹவருக்கு எந்த ட்ரேட் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ட்ரெண்ட் எப்படி இருக்கு? நமக்கு டைரக்ட்டா செல்லிங்ல க்ளோஸ் வச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் பாருங்களேன். 1 ஹவர்ல நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல ட்ரேட் எடுத்தீங்கன்னா, நம்ம இங்கவே ட்ரேட் எடுத்துட்டு இருப்போம். இந்த லைன டச் பண்ணும்போது. ஆனா 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டர்ன்குள்ள நம்ம க்ளோஸ் வச்சு அப்ப செல்லிங் பிரஷர் உங்களோட வியூ எல்லாமே செல்லிங் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கும். அது கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ நாளைக்கு என்னன்னா, ஒண்ணு கால் ஆப்ஷன் போற மாரி ஐடியா இருந்துச்சுன்னா, வெயிட் பண்ணுங்க. இதுக்குள்ளே ஷார்ட் ஸ்கேல்பிங் பண்ணி முடிச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ நான் லாங் ட்ரேட் தான் போவோம் அப்டின்னீங்கன்னா, இந்த லைன பிரேக் அவுட் குடுக்கணும். இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் குடுத்தாலுமே, இந்த லைன நமக்கு உடைச்சா தான் மார்க்கெட் வந்து ஃப்ரீயா அந்த 56,639 வரைக்குமே மார்க்கெட் வந்து போகும். ஓகேங்களா? இங்க நம்மட்ட மேபி நாளைக்கு இந்த லோ கட் ஆச்சுன்னா, இங்க நான் புட் ஆப்ஷன் எடுத்துப்பேன். இப்போ ஹைய நமக்கு கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கருந்து நமக்கு டைரக்ட்டா இங்க போய் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி போகனாலும் இங்க ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா செல்லிங் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஹை கிட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹியூஜ் செல்லிங் பிரஷர். இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் செல்லிங் பிரஷர். இங்கேயும் செல்லிங் பிரஷர். அப்ப ட்ரஸ்ட் பண்ணி மார்க்கெட் என்னதான் பொறுமையா மேல போனாலும், ஒரு ஹோப்ல பை பண்ணாதீங்க. பேட்டர்ன் பிரேக் அவுட் ஏன்னா இந்த லைன் இப்போது வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட்டா இருக்கு. 57,267 வந்து ஆ 262 சாரி. ஓகே. இந்த ரேஞ்ச் வந்து இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இத உடைக்கட்டும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டே இப்போ நீங்க வந்து டே டைம் ஃப்ரேம்ல பாருங்களேன்.
எந்த கேண்டிலுமே அந்த இடத்துல நமக்கு பெருசா மேல போயிட்டு பையிங் க்ளோஸ் வச்சிருக்காது. ஓகே. இந்த சரவுண்டிங் ஜோன்ல பார்த்தீங்கன்னா. இப்போ மேபி அதுல 1 டே டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வச்சதுனா மட்டும் தான் நம்ம வந்து கன்சிடரே பண்ணிப்போம். அதுல கொஞ்சம் பார்த்து கிளியரா எடுங்க. இதுதான் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். நிஃப்டியோட லெவல்ஸ் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன்னு தான் நிஃப்டில சொல்றேன். ஆனா ட்ரேட் எடுத்துறேன். ஏன்னா அது சின்ன ஸ்டாப் லாஸ் கம்மியா கிடைக்குது. ஆனா இன்னைக்கு நான் எடுத்த ட்ரேட் வந்து ரிஸ்க் அதிகம். இன்னைக்கு நான் ₹8,000 ரிஸ்க் வச்சு தான் ₹13,000 நான் ப்ராஃபிட்டே ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்கேல்பிங் ட்ரேட். ஓகே. இப்போ இந்த லோல நான் இந்த 57 நான் வந்து ரவுண்டா என்னன்னா இந்த 25,000 25,056 நான் அது இந்த லெவல நான் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸா நடந்த சப்போர்ட் ஏரியா. இங்க நான் இந்த கேண்டில் இங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கவே கிடைச்சிருந்தேன்னா எனக்கு ரிஸ்க் கம்மி. நான் அப்ல போய் எடுத்ததால தான் எனக்கு ட்ரேட் இன்னைக்கு ரிஸ்க் அதிகமா இருந்தது. ஏன்னா இந்த ஜோன் ஆல்ரெடி நான் முன்னாடியே டிரா பண்ணி குடுத்திருப்பேன். இது எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும். இது எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஜோன் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். இந்த ஜோன்ல தான் இன்னைக்கு ரிவர்சல் ஆச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே. இப்போ அ எதுக்காக நான் இங்க எடுக்கல, இங்க எடுத்தேன்னா, எனக்கு ஓப்பனா சொன்னா ட்ரேட் கிடைக்கல. இப்போ நீங்க நான் லோ டைம் ஃப்ரேம் மாத்துறேன் பாருங்களேன். இப்போ எனக்கு மார்க்கெட் வந்து நான் என்ன பிளான் பண்ணா, இப்போ 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ரிஜெக்ஷன் குடுத்துருச்சு. இப்போ இங்க ட்ரேட் வந்தா எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நான் டைரக்ட்டா இங்கவே நமக்கு மொமெண்டம் குடுத்துருச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணேன், லோவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி ஸ்கால்பிங்ல இன்னைக்கு டைரக்ட்டா நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்தது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்ல ட்ரேட் எடுத்து இங்க இப்போ இன்னொரு டவுட் இருக்கும். ப்ரோ எதுக்காக இங்க வரைக்கும் வெயிட் பண்ணலன்னா, இங்க நமக்கு ஒரு லோ போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டு ஃபால் ஆயிருக்கு. அப்ப இது டவுன் ட்ரெண்டா இருக்கு. இப்போ ட்ரெண்ட் எப்படின்னா, நீங்க டவுன் ட்ரெண்ட் எப்படி நீங்க கன்சிடர் பண்ணணும்னா, இப்போ மேக்ஸிமம் இப்போ ஒரு நிமிஷம் இத மட்டும் சொல்றேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ட்ரெண்ட் வந்து லோ வந்துருச்சு. அகைன் ஹை. இப்ப லோ இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க ட்ரேட் நீங்க நீங்க ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போறீங்கன்னா, மேக்ஸிமம் இங்கவே ட்ரேட குளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இங்க வரைக்கும் ட்ரேட நம்ம ரன் பண்ண வைக்கக்கூடாது. ஏன்னா, இப்போ டவுன் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னும்போது, இந்த ஹை கிட்ட வராது. மேக்ஸிமம் செல்லிங் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு இங்க கிட்ட வந்ததுன்னா. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ லோ எடுத்து ப்ரீவியஸா ரீடெஸ்ட் எடுத்தது பார்த்தீங்களா, இந்த இந்த ஜோன். அதுக்கு ப்ரீவியஸா எந்த லோ இருக்கோ, இங்க எடுக்குறீங்கன்னா, அந்த டார்கெட் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். மேபி இது ஆப்ஷன்ஸ்ல நெறைய ட்ரேட் பண்றவங்க பண்ற மிஸ்டேக். நல்லா வெயிட் பண்ணுவாங்க. ஆனா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்லாம் இருக்கு. நீங்க ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா இப்ப ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போறதுன்னா, நல்லா லோல போயிட்டு இருக்குன்னா, நம்ம வேணும்னே இங்க இந்த லோல பை பண்ணுவோம். அதான் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போற கான்செப்ட். ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டுனா புட் ஆப்ஷனே ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் நமக்கு. ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு டைரக்ட்டா ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துருக்குங்களா? லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. அகைன் ஹை போயிருக்கு, லோ வந்திருக்கு. அப்ப இது லோ, அகைன் ஹை, லோ வந்திருக்கு. அப்ப நம்ம இதுல நான் இப்ப டிரா பண்றேன் பாருங்களேன். இப்ப சொன்ன கான்செப்ட். இப்ப லோ வந்திருக்கு. அகைன் ஹை போயிருக்கு, லோ வந்திருக்கு. இப்ப அகைன் இங்க லோல இருந்து நமக்கு ரெக்கவரி ஆகுதுன்னா, இந்த ஹை வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற மொமெண்டம் குடுத்த லோவே நம்ம ட்ரேட குளோஸ் பண்ணிட்டு வரணும். ஏன்னா, இது நீங்க மேபி இது புதுசா இப்ப லேர்ன் பண்றீங்கன்னா, நீங்க நெறைய கான்செப்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு புரியும். நான் எதுக்காக இந்த விஷயம் சொல்றேன்ட்டு. ஏன்னா, இது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில மட்டும் ஒர்க் ஆகுமான்னா இல்ல. இது எல்லா இண்டெக்ஸ், எல்லா ஸ்டாக்ஸும் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு பேசிக்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இப்படி தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே. நீங்க புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்ன்ட்டு நிஃப்டிய நான் பார்த்துடலாம். இப்ப நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஒண்ணுல இந்த 25,025 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்ப என்னோட வியூ என்னன்னா, இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கும்போது மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்க பாசிபிள் இருக்கு நாளைக்கு. ஏன்னா, இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும். இப்போ இந்த ஹை வந்து இப்போ நான் ஒரு லைன் எடுத்து டிரா பண்றேன் பாருங்க. இப்போ 25,115 இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். 25,000 25,025 இந்த ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ப்ரோ இந்த லைன் ஆக்ட் ஆகுமானா, பெருசா இதுவரைக்கும் ரியாக்ட் ஆகல. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரியாக்ட் ஆகல. மேபி நாளைக்கு ரியாக்ட் ஆகும். ஏன்னா, இது இந்த இடத்துல ப்ரீவியஸா நமக்கு ஹிஸ்டரி டேட்டா இருக்கு. அதுக்கால மேபி இன்னைக்கு ரியாக்ட் ஆகலாம், நாளைக்கு ரியாக்ட் ஆகும். இது இந்த கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய கன்ஃபர்மேஷன் ஜோன்னு கிடையாது. மேபி ஒரு நியூட்ரல் ஜோனா வச்சுக்கோங்க. இது நமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. மேபி ட்ரேட் இங்க இங்க போயிட்டு எடுக்குறீங்கன்னா, இங்க டார்கெட் புக் பண்ணிக்கலாம். இங்க எடுக்குறீங்கன்னா, இங்க மேபி இங்க ட்ரேட குளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜோன யூஸ் பண்ணிக்கோங்க. இதான் நாளைக்கு அந்த 3 ஜோன மட்டும் தான் டிரா பண்ணி வச்சுக்கோங்க. 25,115, 25,057, 25,025 ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் தான் நாளைக்கு ரியாக்ட் ஆகுற ஜோன். ஓகே. ஃபைன். இன்னைக்கு லெவல் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் பார்க்குறவங்கலாம் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்களா? லாஸ் பண்ணீங்களான்ட்டு உங்களோட வியூவ அப்படியே ஷேர் பண்ணுங்க. நான் எல்லா மெசேஜ் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு 150 லைக்ஸ் ஆச்சும் குடுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ஒரு ரீச் ஆகும். ஓகே. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் அடுத்த அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.